நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் தரமான ஜெர்சி மட்டு ஹச்சப்பில் 2 சினை மாடுகளோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். ஜெர்சி வந்து தலைச்சங்கிடாரி, ஹச்சப் வந்து 2ஆம் எத்து மாடு 6 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடு, அருமையான மடிசெட்டில் இருக்குதுங்க. ரெண்டுமே கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்துருக்குது, கரவத்திறன் விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இந்த ஜெர்சி வந்து தலைச்சங்கிடாரி 4 பல்லு 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இந்த கண்ணுப்புற ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சொல்லி தவறுலாத கிடாரிங்க. எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். அருமையான மடி செட்டு. இன்னும் 5 நாள் டைம் இருக்குது. இப்போ இருக்க மடியோட நல்லா மடி எடுக்கக்கூடிய கிடாரி. ஒரு 13-15 லிட்டர் வரையும் தாராளமாக தலைச்சனுக்கு எதிர்பார்க்கலாம். வெள்ளை கொம்பு கிடாரிங்க. நம்ம இரண்டாவதாக ஹச்சப் மாட்டோட விற்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது 2ஆம் எத்து மாடு 6 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மடிசெட்டோடு இருக்குதுங்க. இன்னும் 1 வாரம் டைம் இருக்குது. 9 மாதம் சினையாக இருக்குது. இன்னும் 1 வாரம் டைம் இருக்குது. நல்ல காம்போலம், நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கு. இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து துவரங்குறிச்சி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. துவரங்குறிச்சியில் இருந்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட் வசதியோட பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டுக்கும் சுழியில் எதுவும் சுழி சுத்தமான மாடுங்க. அருமையான மடிசெட்டில் இருக்குதுங்க. இந்த ஹச்சப் வந்து ஒரு 15 லிட்டர் வரையும் கெப்பாசிட்டி கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல காம்போலம், எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கும். தண்ணி தவளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.